நமது இந்த பயணம் கையில காசு பணம் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறவர்கள் போகலாம் நினைத்தால் அது தவறாது. மக்களுக்கு வரக்கூடிய ஆதிவாசிகள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரப்பலானவன் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அப்படின்னு சொன்னாங்க. விருந்தாளிகள் என்னது? நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு பத்து இருக்கிறவங்க ரோட்ல போற ஒரு ஆட்கள் எல்லாருமே நம்ம போகிறோம். நமக்கு யாரை பிடிக்குமோ, நம்ம குடும்பத்தில் யாரை நாம் நேசிக்கிறோமோ, நம்ம சொந்த வந்தங்கள் நம்ம குடும்பத்துல கோச்சிட்டு போறவங்க அவங்கள கூட நம்ம கூப்பிடுறதில்லை. அப்ப இன்னார் நமது நேசிக்கக்கூடியவர், காசுக்கக்கூடியவர், அதனால் அவரை நம்ம வீட்டை மஞ்சள் கூப்பிடுறோம். அதே மாதிரிதான் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அஜீஸில் கூட அவருக்கு ஆதிமானவை தேர்ந்தெடுப்பது அவர் விருந்தாளிகளாக அல்லாஹ் அழைக்கிறார் என்று அந்நியாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சொன்னால், காசு பணம் முக்கியம் இல்லை, தக்குவாவும் இஹ்லாஸும் நம்முடைய துவாவும் நம்முடைய அமலும் தான் காரணம். காசு பணம் இல்லாதவங்க எத்தனை பேர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சரியில்லை, ஏதோ பார்த்து எங்களை கூட்டிட்டு போங்க. நிறைய ஆட்சிகளை எங்களை பசாரத்தை நாங்கள் அழைச்சிட்டு போயிருக்கிறோம். அவங்களோட தக்குவாவும் அவங்களோட துவாவும் அவங்களுடைய இஹ்லாஸும் அதுல இருக்கும். அதனால இந்த பயணம் என்பது இன்பமாக, அந்த சுற்றுலாவாக சொகுசு பயணமாக இந்த பயணத்தை வந்திருக்கிறோம். தசரா படம் வந்திருக்கிறோம். ஃபிளைட்ல போறோம். சவுதி அரேபியாவுக்கு போறவங்க மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க போறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முபாரக்கான இந்த பூமியினுடைய அரிசாக இருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய காபாலயத்தை பார்க்க போறீங்க. நபிநாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவுக்கு பெருமானாருக்கு முன்னால் நேருக்கு நேராக சலாம் சொல்ல போறீங்க. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கிறான். அதற்கு ஆரம்ப கட்டமாக நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருப்போம்? குளிச்சிருப்போம். முதல்ல மட்டும் சுத்தமாக்கல, இஹ்ராமுடைய ஆடை அப்படின்னு நாம நியத்து வைத்து இஹ்ராமுடைய ஆடையை ஹாஜிமார்கள் அறிந்து விட்டால் அவருடைய உள்ளமும் சுத்தமாக இருக்கணும். உடம்பு மட்டும் சுத்தமாக இருந்தா பத்தாது. ரத்த தரிசிக்க அந்த இடத்துல காபாவுக்கு முன்னாடி நாம இங்க கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்னு தக்பீர் கட்டோம் இல்லையா? அங்க நீங்க கிபிலாவில நின்றே சொல்லுவீங்க, காபாவை நோக்கி தொழுகிறோம். காபாவை பார்ப்போம், அங்க நின்று தொழுவோம். கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறேன்னா அங்க நின்று தொழுவோம். அங்க 40 விதமான சுன்னத்தை காபாவை கண் திறந்து பார்த்துக் கொண்டிருந்தால் இன்னொரு விதமான அதனால நாம போகக்கூடிய பயணம் வயசானவங்க இருக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுறதுக்கு நீங்க தாராளமா உதவி இரவு நேரத்தில் நீங்க தைரியமா ஆரோக்கியம் வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், உதவி வேண்டும். அதனால ஒரே ஓய்வாக இது இல்லாமல் இருந்துடக்கூடாது. ஒரே ஓய்வெடுக்க நம்ம அங்கே போகல, வீட்டில்
வீட்டுல தான் எப்பவுமே கிச்சன்லயே கிடந்துட்டு நம்ம அங்கே போய் கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸபிளா இருக்கலாமே யாரும் நினைக்கிறாங்க. அங்க போறது அமல் செய்வதற்காக விளங்குதா? அதனால போகும்போதும் வரும்போதும் எவ்வளவு தவாவு செய்ய முடியுமோ அவ்வளவு தவாவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு தொட முடியுமோ அவ்வளவு தொடுங்க. எவ்வளவு தஸ்பீஹாத்துகள் உங்களால் ஓத முடியுமோ அவ்வளவு தஸ்பீஹாத்துகள் நீங்கள் செய்யுங்க. எவ்வளவு நல்ல காரியங்கள் வயதானவங்களுக்கு ஒரு உதவி செய்து ஹெல்ப் உங்களால் எவ்வளவு முடியுமோ செய்யுங்க. அவங்கள ஏழைகளுக்கு தான தர்மங்கள் சதக்காக செய்தால் முன்னுக்கு 1 லட்சம் நன்மைகள். அதுல மின்னும் ஒரு குறிப்பாக முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஊர்ல அங்க மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி ஜனாசா தொழுகைகள் எல்லாம் அங்க நடைபெறும். ஒரு வட்டத்துல நடக்கும். ஒரு நேரம் ஒரு வட்டத்துல ஜனாசா தொழுகை தொழுதுட்டீங்கன்னா 1 லட்சம் ஜனாசா தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுதால் என்ன நன்மை அந்த நன்மை சலாம் கொடுக்கும். நம்ம எழுதுறீங்க உட்காந்து அறிவிப்பு செய்வாங்க. 4 தக்பீர்கள் கட்டி என்ன செய்யணும்? பெண்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால சலாமத்தான முறையில நாம போறோம். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக நாம போறோம். இன்ப பயணமாக நாம போகல. மறுமைக்கு உண்டான பயணம் இது. சுவனத்து பயணம். என்ன பயணம்? சொர்க்கத்துக்கு உண்டான பாதையை தேடக்கூடிய பயணம். இது மறுமைக்கு உண்டான பயணம். அதனால அங்க இருக்கிற நாட்கள், இருக்கிற நேரங்கள், இருக்கிற சிறிய மணித்தியானங்கள் அவைகளை நல்ல முறையில இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திவிட்டு நீங்கள் வருக வேண்டும். எல்லாருக்காக துஆ செய்யணும். துஆ கபூல் ஆகக்கூடிய இடங்கள் அங்க எல்லா இடங்களிலும் துஆ கபூல் ஆகும். அல்லாஹ்வுடைய ஹுர்மத்தும் ரஹ்மத்தும் நிறைவாக இறங்கக்கூடிய அந்த இடத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? துஆ கேட்க வேண்டும். நிறைய அமல் இருக்கிறோம். கேட்க வேண்டும். யார் யாரெல்லாம் உங்க இடத்துல துஆ செய்ய சொல்லி இருப்பார்களோ அவங்க எல்லாம் மனசுல வச்சுக்கணும். எல்லாருக்குமே துஆ செய்யணும். அந்த இடத்துல கேட்கிற துஆ ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கபூல் செய்வான் என்ற உறுதியான எண்ணத்தில் இருக்கிறோம். துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நல்ல மஹாதியார் கூட வருவாங்க. உங்க வழிகாட்டியாக ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்ல வசதி எல்லாம் சிறப்பான ஏற்பாடுகள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செய்து தரப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அஜனுடைய நேரங்கள் வருகிறது. அஜனுடைய கோட்டா எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான நிறைய மக்கள் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு 6-7 குரூப்புகள் சமீபத்தில் போயிட்டு முடிச்சுக்கிறாங்க. நீங்க சிறப்பான முறையில் போயிட்டு வாங்க. எங்களுக்கு துவா செய்யுங்க. எல்லா மக்களுக்கும் துவா செய்யுங்க. குறிப்பாக தேசத்தில் சலாமத்தான வாழ்க்கை முஸ்லீம்கள் வாழ்வதற்கும் நல்ல ஆட்சி அமைப்பதற்கும் நீங்கள் ஹரமில் அல்லாஹ்வுடைய ராமாலயத்தில் இருந்து துவா கேட்பதும் மதீனாவில் சென்று துவா கேட்பதோட ஒரு சீதா மதத்தை நிறைவேற்றி நல்ல முறையை பாதுகாத்து நிறைவான என்னுடைய ஆட்சிமான உடல் ஆரோக்கியத்தை மாற்றத்தை எங்கெல்லாம் சென்று துவா கேட்கிறீர்களோ அந்த இடங்களில் எல்லாம் துவா கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் எல்லா நாட்டு திட்டங்களும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆரோக்கியத்தோடும் சலாமத்தோடும் நீங்கள் எவ்வளவு பயனாக சந்தோஷமாக நீங்கள் பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த பயணங்களில் அமல் செய்து திரும்பி வரக்கூடிய நசீபையும் அல்லாஹ் ஆலமீன் நிறைவாக தருவானாக. Amin. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Salam பதில் சொல்வது வாஜிப். அதனால யாரெல்லாம் சலாம் சொன்னாங்களோ கண்டிப்பா பதில் செஞ்சாங்க. இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் அருளான